வணக்கம் கோமிஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் கோமிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா ஐபிஎல் இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டாகணும். அதனால ஐபிஎல் டீம் ப்ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கணும். ஸோ இன்னைக்கு ஐபிஎல் டீமோட ப்ரிவ்யூ தான் பார்க்கணும். டீமோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்குது, டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, அந்த டீம் வந்து பிளே ஆஃபுக்கு போகுமா போகாதா, ஸோ அந்த டீமோட கோச் யார், புது சப்போர்ட் ஸ்டாஃப் யார், புது கேப்டன்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி டீமில் கீ பிக் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு த மிஸ்டர் கோமிஸ் சேனல். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டீம் வந்து ஃபார்மர் கிரிக்கெட் சாம்பியன், ஐபிஎல் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டனை மாற்றிருக்காங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் கிடையாது, அஜிங்கியா ரஹானே, சிஎஸ்கே சென்சேஷன் அஜிங்கியா ரஹானேவை டீமோட கேப்டனாக கொண்டு வந்திருக்காங்க. அதோட டீமோட கோச் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கௌதம் கம்பீர் தான் கேகேவோட கோச் அப்படின்னு நினச்சி. அது கிடையாது. கேகேவோட கோச் வந்து சந்திரகாந்த் பண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கேகேவோட கோச்சாக இருக்கிறப்ப. கௌதம் கம்பீர் வந்து மென்டார், கேகேஆர் டீமோட மென்டாராக இருக்கிறாங்க. ஸோ டீமோட கேப்டன் அஜிங்கியா ரஹானே, கோச் வந்து சந்திரகாந்த் பண்டிட். டீமோட ஸ்குவாட் வந்து நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், நீங்கள் சைடில் இருக்கிற ஸ்குவாடை பார்த்துக்கோங்க. டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 4 ஃபாரின் பிக்ஸ் பார்த்துடலாம். ஃபாரின் பிக்ஸ் யார் யார் இருப்பா, ஃபாரின் பிளேயர் ஸ்லாட் யார் யார் நிரப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம வந்து அவங்களோட இரு தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். கேகேஆர் டீமோட இரு தூண்கள் சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரே ரசல். சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் அவங்க ரீடைன் பண்ணாங்க. ரீடைன் பண்ணி டீமுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குவைண்டன் டீகாக் அண்டு ஸ்பென்சர் ஜான்சன். குவைண்டன் டீகாக் வந்து QDK அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா டீம் பிளேயர். ஸோ குவைண்டன் டீகாக்கா ரம்னுல்லா குர்பாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கருத்துப்படி ரீசெண்ட் டைமில் ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட்டு. குவைண்டன் டீகாக்கும் ஃபார்ம் அவுட்டு, ரம்னுல்லா குர்பாஸும் ஃபார்ம் அவுட்டு. மேபி குவைண்டன் டீகாக் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு விக்கெட் கீப்பர் சாய்ஸோட அவங்க போகலாம். ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் தான். பட் QDK குர்பாஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிளான பிளேயர், அந்த மாதிரி போவாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் தான் அவங்களோட பவுலர். கண்டிப்பாக ஸ்பென்சர் ஜான்சன் வச்சு தான் போய் ஆகணும். அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் பவல் இருக்காப்புல. ஒரு ரசலுக்கு ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. ரோமன் பவல் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். அண்ட் ஆண்ட்ரிக் நார்கியா. அதுக்கப்புறமா வந்து மொயின் அலி எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல, சும்மா கூட எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஃபாரின் பிக்ஸ்ன்னு பார்த்தா பெஸ்ட் பிக்ஸ் சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரே ரசல், குவைண்டன் டீகாக் ஆர் ரம்னுல்லா குர்பாஸ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். இவங்க தான் அவங்களோட ஃபாரின் பிக்ஸ். அண்ட் பிளேயிங் லெவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் யாரா இருக்கும் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து சொல்றேன். ஸோ பிளேயிங் லெவன் யாரா இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங் வந்து குவைண்டன் டீகாக் ஆர் ரம்னுல்லா குர்பாஸ். ஸோ அடுத்து அவரோட சேர்ந்து ஓப்பன் பண்ண போகிறது நன்னதன், சுனில் நரேன். அதுக்கப்புறமா ஒன் டவுன் யார் அப்படின்னா கேப்டன் அஜிங்கியா ரஹானே ஒன் டவுன். அண்டு 2 டவுன் நாலாவது பிளேயர் யார் அப்படின்னா அவங்க வந்து அதிக ரேட்டுக்கு போய் சண்டை போட்டு எடுத்தாங்க. 26 crores போய் எடுத்தாங்க. வெங்கடேஷ் ஐயர், ஆல்ரவுண்டர், இந்தியன் ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயரை நம்பர் 2க்கு போய் எடுத்தாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர் 4th பிளேயர் ஆகுவாப்ல. 5th பிளேயர் அங்கிரிஷ் ரகுவன்ஷி. லாஸ்ட் இயர் வந்து கேகேஆருக்காக நல்லா விளையாண்ட ஒரு சின்ன பையன், ஒரு எமர்ஜிங் பிளேயர் அங்கிரிஷ் ரகுவன்ஷி, யங்ஸ்டர். அவர் தான் 5th வருவார்னு நினைக்கிறேன். 6th வந்து ரமன்தீப் சிங், ஒரு ஆல்ரவுண்டர், இந்தியன் ஆல்ரவுண்டர் ரமன்தீப் சிங். அண்ட் 7 இஸ் கோயிங் டு பி அவங்களுடைய மெயினான பிக், அவங்களுடைய வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிக் ரிங்கு சிங். லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ 6 இஸ் கோயிங் டு பி, 7 இஸ் கோயிங் டு பி ரிங்கு சிங் அண்ட் 8 இஸ் கோயிங் டு பி ஆண்ட்ரே ரசல். அவங்களோட மெயினான பிக்கு, இரு தூண்களில் ஒரு தூண் ஆண்ட்ரே ரசல். அப்புறம் வந்து 9வது பிளேயர் வந்து ஹர்ஷித் ராணா, கௌதம் கம்பீர்ஸ் ஃபேவரட் பிளேயர் ஹர்ஷித் ராணா தான் 9வது பிளேயர். 10வது பிளேயர் வந்து வருண் சக்கரவர்த்தி. அண்ட் 11வது பிளேயர் வந்து ஸ்பென்சர் ஜான்சன். அண்ட் இம்பாக்ட் பிளேயர் யாரா இருப்பா அப்படின்னா என்னோட கருத்துப்படி அது வைபவ் ஓரா தான். வைபவ் ஓரா வந்து லாஸ்ட் இயர் கேகேஆருக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவரை வந்து அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வைபவ் ஓரா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்து பவுலிங் போட்டு தான் ஆகணும். ஸோ இம்பாக்ட் பிளேயரா வைபவ் ஓரா வரலாம். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் விரும்புனாங்கன்னா அவங்களுக்கு யாருமே இல்லை. மணிஷ் பாண்டே மட்டும் தான் இருக்கிறாப்புல. மணிஷ் பாண்டேவும் லாஸ்ட் 2 பல வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். அவர் கிரிக்கெட்டை ஒழுங்காக விளாண்டே பல வருஷம் ஆச்சு. நடுவில் ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் விளாண்டு போயிடுவார். அதை நம்பி ஐபிஎல் டீமும் அவங்களை இடத்துல எடுத்துருவாங்க. ஸோ இருக்கிறாப்புல மணிஷ் பாண்டே இருக்கிறாரு. பட் அவர் இறங்குவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அதர் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்க பெஸ்ட் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் யாதவ், சாரி மயங்க் மார்க்கட்
மார்க்கண்டே இருக்கிறாப்புல. மயங்க் மார்க்கண்டே மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து ஒரு பையன், சின்ன பையன் மயங்க் மார்க்கண்டே. அதுக்கப்புறமா ஆண்ட்ரிக் நார்கியா இருக்கிறாரு, சேத்தன் சக்காரியா இருக்காங்க. உம்ரான் மாலிக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டா சேத்தன் சக்காரியா கொண்டு வந்திருக்காங்க. உம்ரான் மாலிக் வந்து டோர்னமெண்ட்ல கிடையாது, ஸோ அவருக்கு பதிலாக சேத்தன் சக்காரியா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலி இருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரோமன் பவன் இருக்கிறாங்க. ஆனால் இந்த டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன வட்டம் அந்த டீம் பெஸ்ட்டாக ஆனதுக்கு ரீசன் என்னன்னா ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நாராயண் ஓப்பனிங் காம்பினேஷன் தான். ஃபில் சால்ட் சுனில் நாராயண் ஓப்பனிங் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டீம்ல அவங்க 2 பேர் கொடுத்த ஸ்டார்ட்டே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் கேகேஆர் கப்பிச்சாங்க. பட் இந்த வட்டம் அப்படி இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா டீமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் தான், அப்படி தான் இருக்குது டீம். ஸோ பவுலிங் அந்த அளவுக்கு பவராக இல்லை, அவங்களோட ஒரு மாதிரி லைட்டாக தான் இருக்குது. பேட்டிங் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. பேக்கப்பும் சரியாக அவங்க ப்ராப்பராக எடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு ரேட்டிங்னு பார்த்தா 10க்கு ஒரு 6.5 கொடுக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த டீமோட மெயின் பிக் யாரா இருப்பா, கீ பிக் யாரா இருப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட மெயினான பிக்கான பவுலரே வந்து இவங்க டீம்ல தான் இருக்கிறாப்புல. வருண் சக்கரவர்த்தி தான் இவங்களோட கீ பிக். 4 ஓவர்ல சொல்ல முடியாது, 5 விக்கெட் 6 விக்கெட் எடுத்தா கூட எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவரோட லைஃப்லேயே பீக் ஃபார்ம்ல அவர் இருக்காப்ல வருண் சக்கரவர்த்தி இப்போதைக்கு. ஸோ கேகேஆர் குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு கேட்டால் லாஸ்ட் இயர் சாம்பியன் இந்த வட்டம் குவாலிஃபை ஆகிறதுக்கே டவுட் தான். ஏன்னா மற்ற டீம்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப லோவாக தான் இருக்கிறாங்க. பட் இது வந்து ஸ்குவாடை பொறுத்து தான். அந்தந்த நேரத்தில் யார் யார் ஃபார்ம் கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஸ்குவாடை பொறுத்து நான் சொல்கிறேன். இதுதான் வந்து கேகேஆருடைய டீமோட ரிவ்யூ. எனக்கு தெரிஞ்சு இவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த டீமுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டீம் இஸ் கோயிங் டு பி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரிக்கி பாண்டிங்கோட கோச்சிங்கில் அவங்களுடைய புது கேப்டனான ஸ்ரேயாஸ் ஐயர் அவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய காசு கொடுத்து எடுத்தாங்க ஸ்ரேயாஸ் ஐயரை. எடுத்து ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு எப்படி சொல்றது, பஞ்சாப் கிங்ஸ்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு ஆஸ்திரேலியா கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா பாண்டிங் கோச்சுங்கிறதுனால எல்லா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸையும் உள்ள இறக்கி வச்சிருக்கிறாங்க. ஸ்குவாட் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா எக்கச்சக்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 4 ஃபாரின் பிளேயர்ஸோட போயிடலாம். 4 ஃபாரின் பிளேயர் யாரா இருப்பா அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் வந்து ஜாஷ் இங்கிலீஷ் ரீசெண்ட் டைம்ல ஆஸ்திரேலியாவுக்காக பயங்கரமா நடக்கக்கூடிய ஒரு பிளேயர். சாம்பியன்ஸ் ட்ராஃபில பார்த்துருப்பீங்க. அது போக பிபிஎல்ல நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஜாஷ் இங்கிலீஷோட பேட்டிங் பயங்கரமா இருக்குதுங்க. IL T20 நிறைய மேட்ச்ல ஜாஷ் இங்கிலீஷோட பேட்டிங் இருக்கு. அவருக்கு எப்படி போலிங் போட்டாலும் அவர் அடிக்கிறாரு, ஸ்பின் போட்டாலும் அடிக்கிறாரு, ஸ்பீட் போட்டாலும் அடிக்கிறாரு, எந்த பக்கம் ஃபீல்டிங் வச்சாலும் அவர் அடிக்கிறாப்புல. ஸோ முக்கியமாக ஸ்பின்னே அவர் நல்லா விளாடுறாரு. ஜாஷ் இங்கிலீஷ் ஸ்பின்னை நல்லா விளாடுறாரு. சொன்னால இந்தியாவோட பிச்சர்ஸ் மேக்ஸிமம் ஸ்பின் சப்போர்ட்டோட பிச்சர்ஸ் தான் இருக்கும். 1-2 பிச்சர்ஸ் தான் வந்து பேட்டிங் ஃபுல் பேட்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்பின்னே ஒரு விளாடுவார், பேட்டிங்கும் நல்லா விளாடுவாங்கிறப்ப இந்த டீம்ல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்காக இருப்பார் ஃபாரின் பிக்ஸ்ல. ஸோ 2வது ஃபாரின் பிக் யார் அப்படின்னா லெஜெண்டரி கிளென் மேக்ஸ்வெல். அதுக்கப்புறமா 3வது பிக் வந்து மார்க்கஸ் ஸ்டானிஸ். வேர்ல்டு லெவலில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் IPL கிரிக்கெட் கண்டிப்பாக அவர் விளாடுவார். மார்க்கஸ் ஸ்டானிஸ். 4வது பிளேயர் வந்து மார்க்கோ யான்சன். சவுத் ஆப்பிரிக்கா ஃபாஸ்ட் பவுலர் மார்க்கோ யான்சன். கிட்டத்தட்ட ஒரு 7 அடி பணமரமாக இருக்கும் நாளே மார்க்கோ யான்சன். அதர் பெஸ்ட் பிக் ஃபாரின் பிக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாஷ் இங்கிலீஷ் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஷேவியர் பார்க்லேட் இருக்கிறாப்புல. ஆரோன் ஹார்டி ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் ஆரோன் ஹார்டி இருக்கிறாரு. அண்ட் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் லாக்கி ஃபெர்கூசன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சு நான் எதுக்கு இந்த டீமை வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு பதில் ஆஸ்திரேலியா கிங்ஸ்னு சொன்னேன் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியன் பிளேயராக இருக்காங்க. நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ப்ராப்பர் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும், மேபி ஒன்றா சேஞ்சஸ் வரலாம். பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங் வந்து அவங்களோட பிரப்சிம்ரன் சிங். போன வட்டம் லாஸ்ட் 2 இயர்ஸாக அவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பையன் பிரப்சிம்ரன் சிங். அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அதுக்கப்புறமா வந்து அவரோட ஓப்பன் பண்ண போகிறது ஜாஷ் இங்கிலீஷ். பிரப்சிம்ரன் சிங்கோட ஜாஷ் இங்கிலீஷ்ங்கிறப்ப பவர் பிளே வந்து அவங்களுக்கு பவர் பேக்டாக இருக்கும். 2 பேருமே அடிப்பாங்க, ரொம்ப அடிப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட பவர் பிளே டார்கெட்டாக பயங்கரமாக செட் பண்ண முடியும் அவங்களால. ஸோ அவங்களோட 1 டவுன் வந்து அவங்களோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். அவங்களோட கேப்டன் தான் 1 டவுன் உருவாக்கல. ஸோ 4th பிக் 2 டவுன் யாரு அப்படின்னா நேகல் வதேரா. மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இவங்க வாங்கினாங்க நேகல் வதேராவை. நேகல் வதேரா ஒரு பெஸ்ட் பிளேயர். அவர் வந்து நல்ல பிளேயர். பட் இவங்க டீம்ல புதுசாக வாங்கியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 5th பிளேயர் யாரு அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டானிஸ். ஆல்ரவுண்டர். உங்களுக்கு தெரியும் ஓவரும் போட்டுருவாப்புல, உங்களுக்கு பேட்டிங்கும் சீலிங் ஆயிடுது. ஸோ ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக அவர் முக்கியம். அதுக்கப்புறமா கிளென் மேக்ஸ்வெல், லெஜெண்டரி கிளென் மேக்ஸ்வெல். கிளென் மேக்ஸ்வெலும் மனிஷ் பாண்டேவே கிட்டத்தட்ட ஒன்று தான். திடீர்னு அடிப்பாங்க, திடீர்னு அடிக்க மாட்டாங்க. எப்போ அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் மேக்ஸ்வெல்
ஒரு லெஜெண்டரி பிளேயர், எப்போ அடிப்பாரும் தெரியாது, ஆனால் அடிச்சாருன்னா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ஒரு ஒரு அவங்க வந்து எடுத்த ஒரு போன வருஷம் தோண்டி எடுத்த தங்கம்னு சொல்லலாம், சஷாங்க் சிங் எங்கடா இருந்த அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தப்பா பிளேயரை வாங்கி அந்த தப்பா வாங்கின பிளேயர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து இவங்க ரீடைன் பண்ற அளவுக்கு அவர் போயிட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு பிக் ஆகிட்டாரு சஷாங்க் சிங். பஞ்சாப் கிங்ஸோட அடுத்த 7வது பேட்ஸ்மேன் சஷாங்க் சிங். 8வது பேட்ஸ்மேன் வந்து மார்க்கோ யான்சன். மார்க்கோ யான்சன் ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங் வைஸ் பார்த்தோம்னா 8 வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு, யான்சன் வரைக்கும் அவங்களால பேட்டிங் பண்ண முடியும். அடுத்த 9வது பிளேயர் வந்து ஹர்ப்ரீத் பிரார். ஹர்ப்ரீத் பிரார் கேன் ஆல்சோ பேட். ஹர்ப்ரீத் பிரார் வந்து ஹர்ப்ரீத் பிரார்ங்கிற பேரை கேட்டாலே ஆர்சிபிக்கு ஒரு பயம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 டைம் வந்து ஆர்சிபியை டாப் ஆர்டர் 3ஐயும் கலகடம் கழட்டி விட்டாப்ல ஹர்ப்ரீத் பிரார் வந்து. ஸோ ஸ்பின் போடுவார், பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார், ரொம்ப அதிரடியாக ஆடுவாரு, ஒரு டீசெண்டாக ஆடுவார். ஸோ ஹர்ப்ரீத் பிரார் அவங்களோட அடுத்த பிக். 9வது பிக். 10வது பிக் வந்து ஹர்ஷ்தீப் சிங். ஆன் அண்ட் ஆஃபாக போய் வாங்கினாங்க ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து. ஹர்ஷ்தீப் சிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெயினான பிளேயர். அவங்க பவுலிங் டீம் லீட் பண்ண போகிறதே ஹர்ஷ்தீப் சிங் தான். அடுத்து வந்து 11வது பிளேயர் யார் அப்படின்னா யுஸ்வேந்திர சகல். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து யுஸ்வேந்திர சகலை வாங்கியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுக்கப்புறமா அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க டீம்ல. யார் இம்பாக்ட் பிளேயரா வருவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஒரு யஷ் தாக்கூர் வரலாம், அப்படி இல்லைனா வைசாக் விஜயகுமார் வரலாம், ஒரு குல்தீப் சென் வரலாம். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க. யஷ் தாக்கூர் அவங்க டீம்ல ஏற்கனவே இந்த டீம்ல ஏற்கனவே ஆண்டவர். ஸோ வைசாக் விஜயகுமார் ஆர்சிபியில் இருந்தாப்புல. அப்புறம் குல்தீப் சன்னும் ஆண்ட பிளேயர் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 பேர்ல யாரோ ஒரு பிளேயர் இம்பாக்ட் பிளேயரா வரலாம். மேபி வேற பிளேயர் கொண்டாந்தாலும் வரலாம். வேற பிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதான் இம்பாக்ட் பிளேயர் இருக்கிற 3 பேர். அது போக பிரவீன் தூபேன்னு ஒரு பேர் இறக்கியிருக்காங்க, ஒருத்தர் இருக்கிறாப்புல. அது போக சேவியர் பார்க்லிட் இருக்கிறாப்புல, ராக்கி ஃபெர்குசன் இருக்காரு. அண்ட் அவங்களோட இன்னொரு ஆரோன் ஹார்டி ஒரு ஆஸ்திரேலியன் பிக். அது எக்கச்சக்க ஆஸ்திரேலியன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாப்புல ரிக்கி பாண்டிங். அது கோச்சுடைய மென்டாலிட்டி. ஏன்னா நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் விரும்புவாங்க. ஸோ இந்த டீமுக்கு ரேட்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10க்கு 7 கொடுக்கலாம். கேகேஆருக்கு வந்து 6.5 கொடுத்தேன், இதுக்கு 7 கொடுத்துருக்கேன். இதுக்கு 7 அதிகமாகவே கூட கொடுக்கலாம், 7.5 கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டீம் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு பவர் ஹவுஸ் டீம். நம்ம அஸ்வின் சார் பாசையில் சொல்லணும்னா பவர் ஹவுஸான ஒரு டீம். அவங்க வந்து மாட்டிச்சுன்னா பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த டீம் மாட்டிச்சுன்னா பிரிச்சு விட்டுருவாங்க. அது ஒரு ரிக்கி பாண்டிங் ஒரு கோச்சாக இருக்கிறாப்புல. அவங்களுடைய அட்டாக்கிங் எபிலிட்டி பயங்கரமா இருக்கும். அது போக இந்த டீம்ல நிறைய புது பிளேயர் வந்திருக்கிறாங்க. பெஸ்ட் இந்த டீமோட MVP, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆர் எக்ஸ் ஃபேக்டர் ஆர் கீ பிக், நீங்க எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த பிளேயர் யார் அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷ். மார்க் மை வேர்ட் ஹோமிஸ், ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இந்த டோர்னமெண்ட்டை வச்சு நம்பிடுவாங்க கண்டிப்பா. ஃபேண்டசி பிக்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பா ஜாஷ் இங்கிலீஷ் கேப்டனாகவே ட்ரை பண்ணாதீங்க, பயங்கரமான நோக்கம் அவரு. மார்க் மை வேர்ட், ஜாஷ் இங்கிலீஷ் கேன் பேட், பயங்கரமாக பேட் பண்ணுவாப்புல. அவர் ஒரு மான்ஸ்டர்ஸ் பேட்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் இந்த 2 டீமோட ப்ரிவியூ, கேகேஆர் அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட ப்ரிவியூ. ஸோ டெய்லி 2 வீடியோ அப்லோட் பண்ணுறான்னு இருக்கேன். அடுத்த வீடியோ வரும், அடுத்தடுத்த டீமோட ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரிவியூ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலை சொல்லுங்க. ஸோ இது ஒரு புது சேனல், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ.